ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் சீரிஸ் ப்ரெப் தான் பார்க்க போகிறோம். ஒய் சடனாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ நாங்கள் வந்து ஃபியூ திங்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே ஒய் நாட் உங்களுக்கும் ஷேர் பண்ணால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஐம் ஷேரிங் திஸ் வீடியோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பிரைட்ஸ்மேடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So without any further delay, let's get into the video. So in this video, we are going to talk about bridal blouse design, jewelries, bangles, nails, and then footwear. இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் பிரைடல் ப்ளவுஸ் டிசைன். ஸோ என்கேஜ்மெண்ட்க்கு வந்து மொத்தமாக வந்து 2 saree தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு saree கட்டிட்டு போயிட்டு மெயின் saree வாங்குறதுக்கு ஒரு saree கட்டுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு saree, மெயின் saree, செகண்ட் saree. ஸோ டோட்டலாக வந்து 2 sarees. ஸோ ஃபஸ்ட் saree வந்து என்ன எடுக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ செகண்ட் saree வந்து நாங்கள் வந்து வி ஆர் பர்ட்டிகுலர் அபவுட் த கலர். ஸோ எங்களுக்கு வந்து அந்த கலர் தான் வேணும்ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கடைக்கு போகும்போதும் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பச்சையப்பா சில்க்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து மணிக்கேத்த ரேஞ்ச் இல்ல. ஐ மீன் 50K வந்து சாரீ பார்க்குறோன்னா, அது பார்க்குறதுக்கு வந்து 25K மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ டிசைன்ஸும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சில்க்ஸ் போயிருக்காங்க. காஞ்சிபுரம்ல தான் போனாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரகாஷ் சில்க்ல பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஓவரா இருந்துச்சு. ஸோ 1 ஹவர் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கி அதுக்கப்புறம் உள்ள போயிருக்காங்க. ஸோ உள்ள போன ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து செகண்ட் சாரீ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது மெயின் சாரீ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன கலர் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த அழகான ஒரு லைலாக் ஷேட் லாவெண்டர் கலர் தான் எடுத்திருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது தான் வந்து நாங்களும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெனச்ச மாரி கிடைச்சோனே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ என்ன கலரில் எடுக்கலாம்? பார்டர் வச்ச மாரி எடுக்கலாமா? இல்லை செல்ஃப் டிசைன்லேயே போயிடலாமான்ட்டு அதுவும் கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. ஸோ மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டு கலர்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஒய் நாட் கோல்டு கலர்லேயே எடுத்துடலாமேன்ட்டு ஃபஸ்ட்டு சாரீ கோல்டு கலர்லேயே எடுக்கலான்ட்டு, அன்னைக்கு வந்து செகண்ட் சாரீ மட்டும் மெயின் சாரீ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க டைம் இல்லன்ட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்து போயிருக்காங்க ஃபஸ்ட்டு சாரீ எடுக்கலான்ட்டு. ஸோ அப்போ வந்து அம்மா வீட்லேருந்து எடுத்துடணும் பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ வந்து கோல்டு கலராகவே அமைஞ்சிச்சு. அதுவும் சூப்பராக அமைஞ்சிச்சு. ஸோ இந்த 2 சாரீ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கம்மிங் டு த பிரைடல் ப்ளவுஸ் டிசைன். ஸோ டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒண்ணே ஒண்ணு தான் ரெக்வயர்மெண்ட்ஸ், ஹேங்கிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டா. 2 ப்ளவுஸ்லேயும் வந்து ஹேங்கிங்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து சிம்பிளா இருக்கணும். செகண்ட் ப்ளவுஸ் வந்து கிராண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ப்ளவுஸ்ல வந்து நாங்க எப்படி டிசைன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, கீழ மட்டும் எல்போ கீழ மட்டும் ஹேங்கிங்ஸு. பின்னாடி வந்து பீட் ஒர்க் வந்து ஹேங் ஆகுற மாரி. இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ்லேருந்து அழகா இப்படி ஹேங் ஆகுற மாரி. உங்களுக்கு எல்லா சாம்பிள் பிக்சர்ஸ்லாம் வந்து நான் இங்க அட்டாச் பண்றேன். அதான் நாங்க டிஸ்கஸ் பண்ண வச்ச இமேஜ். ஸோ இமேஜ்லாம் பெர்ஃபெக்ட்டா வரவே இதுதான் நாங்க வந்து குடுத்துட்டோம். ஸோ ஃபுல்லாவே இங்க லைட்டா வந்து புட்டாவா போதும். நெட்வொர்க் இருந்துச்சு நாங்க குடுத்த ரெஃபரன்ஸ் பிக்ல. ஸோ நெட் வேணாம், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்காக நெட் வேணாம். நெட் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதனால அத ரெடியூஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபுல்லாவே வந்து ஆல் ஓவர் ப்ளவுஸ் வந்து புட்டாவா குடுத்துருங்க அப்படின்ட்டு குடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ காட் இட் மாரி ரொம்ப அவுட்புட் வந்து சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம் நாங்க. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ நாங்க கேட்ட மாரியே ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் அண்ட் பேக்ல வந்து அவ்ளோ அழகா குடுத்துருந்தாங்க. ஸோ சிம்பிளா தான் கேட்டோம். ஆனா வந்து ரொம்ப அழகா பண்ணி குடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சாரீ ப்ளவுஸு. வி சூஸ் மெரூன் பார்த்தீங்கன்னா, பிரைடல் சாரி கோல்டன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா மெரூன் லைட்டா வந்த மாரி இருந்துச்சு. ஸோ கான்ட்ராஸ்ட்டா போயிடலாமேன்ட்டு மெரூன் கலர் எடுத்தாச்சு. ஸோ பெர்ஃபெக்ட்டாவும் அமைஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாரீ. ஸோ செகண்ட் சாரீக்கும் நாங்க வந்து ஃபிக்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங்ஸ் கிராண்டா இருக்கணும். ஸோ எப்படி கிராண்டா இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த முத்து படத்துல மீனா வந்து என்ட்ரி மகாராணி வரணும், வரணும், வரணும் அப்படி சொல்லுவாங்க. ப்ளவுஸ் வந்து ஹேங்கிங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அதில அந்த ரெக்வயர்மெண்ட் வந்து நாங்க வந்து ஸ்டப்பனா இருந்ததால, ஸோ அதுவும் எங்களுக்கு ஈஸியா முடிஞ்சுச்சு. ஸோ நாங்க எப்படி ரெஃபரன்ஸ் பிக் குடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ல வந்து இங்க மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ஹேங்கிங்ஸ் இந்த எட்ஜ்லேருந்து இந்த எண்ட்லேருந்து இந்த இவ்வளோ ஒரு ஹேங்கிங்ஸ் அழகா வந்து இது வர மாரி, ஃபுல்லா வந்து இங்கலாம் டிசைன்ஸ். அதுக்கு அது 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 மாதிரி நெட்ல ஒர்க் கேட்டிருந்தோம். ஸோ ஹேண்ட் ஃபுல்லா வந்து நெட்டு, பேக்ல வந்து கொஞ்சம் நெட் மட்டும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா ஹேங்கிங்ஸ் வந்துருச்சுச்சு. ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பிக்கு. இது வந்து அவுட்புட் பிக்கு.
அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த லாவெண்டர் கலர் ப்ளவுஸ் வந்து ரியலா வந்து குயின்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அவுட்புட்டும் நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்க கேட்ட ஹேங்கிங்ஸ், பீடட் ஒர்க்குமே வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு. பிரைஸ் வைஸும் நாங்க வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்க பட்ஜெட் இதுதான் சொல்லிட்டோம். அதுக்கேத்த மாரி டிசைனர் வந்து ரொம்பவே சூப்பரா அழகா வந்து இதுக்கு இது போடலாம், இதுக்கு இது கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் அது டோட்டல் சாட்டிஸ்ஃபை ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸோ அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரைட்ஸ்க்கு கண்டிப்பா இத வந்து ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் இந்த மாரி ப்ளவுஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஜுவல்லரி ஆல்சோ. ஃபார் திஸ் சாரி நாங்க பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 ஹவர் ஒரு 30 மினிட்ஸ் தான் போட்டுருக்க போறோம். சும்மா போயிட்டு அந்த புடவ குடுப்பாங்க. அத வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப அமௌண்ட்லாம் செலவு பண்ண வேணாம். அதுக்கேத்த மாரி போயிடுவோன்ட்டு சோக்கர், சிம்பிளான ஹிப் பெல்ட் அண்ட் தென் அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் அண்ட் நெத்தி சுட்டி போயாச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு கடையில போயிட்டு நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வந்து சூப்பர். அதுவும் சூப்பரா அமைஞ்சிச்சு. அந்த பிக்சர வந்து இங்க அட்டாச் பண்றேன். ஸோ நான் சொல்ல சொல்ல வந்து பிக்சர்ஸ் எல்லாமே சைட்ல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு கிளியரா ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாரி, பிளவுஸ் பிளஸ் ஜுவல்லரி ரொம்பவே சூப்பரா வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நாங்க ஜுவல்லரி எப்படி டிசைன் பார்க்கலான்னு பார்த்தோம்னா, ஸோ ஜடா குந்தனே போயிடலாம் ஃபுல்லா வந்து. ஏன்னா வந்து எல்லாமே ஹெவியா இருந்துச்சு. லைக் பிளவுஸும் ஹெவி, சாரி வந்து அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ கலர்ல மட்டும் நம்ம வந்து குறைய வைக்கக்கூடாதுன்ட்டு, அதுக்கு வந்து குந்தன் ஜடாவு போயிடலாம் அப்படின்னு நெனச்சுட்டோம். ஸோ அதுக்கேத்த மாரி ரென்டல் ஷாப் போம்போது, எங்களுக்கு குந்தன் ஜடாவுல வந்து ரொம்பவே சூப்பரா அமைஞ்சுச்சு. ஸோ அதுவும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நெத்திச்சூட்டி, இயர் கஃப்லாம் இருந்தது. ஸோ நார்மல் வந்து ஜும்கா ட்ரை பண்ண வேணாம். பிரின்சஸ் வைப்லயே போயிடுவோன்ட்டு, குயின்லாம் ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்து இயர் கஃப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்தோம். ஸோ அவ்ளோ அழகா இருந்துச்சு. மூக்குத்தி எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்லஸ், ஆரம் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராடா வந்து பார்த்தோம். இந்த இமேஜ் தான் பார்த்தோம் ப்ராடா. ஸோ அது வந்து மாலை போட்டா மறைஞ்சிடும். ஸோ எதுக்கு அவ்ளோ பண்ணிட்டு நீட்டாவே ஆரம் எடுத்துப்போம். அந்த ஆரம் மட்டும் தான் செகண்டா சேஞ்ச் பண்ணுது. மத்தபடி ஹிப் பெல்ட் எல்லாமே வந்து நாங்க ஆன்லைன்ல பார்த்த மாரி நேர்ல இருந்ததால, அதையும் நாங்க டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஜுவல்லரி போட்டோம். சூப்பரா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சாரியோட ஒர்க் வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்கப் புக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சாரிக்கு த்ரெட் பேங்கிளாவே போயிடலாம். குந்தன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி பேங்கிளே போயிடலான்ட்டு. இது வந்து ரெஃபரன்ஸ் பிக்கு. இது அவங்க வெப்சைட்ல இருந்தே காமிச்சுட்டு, எங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி குடுங்க. இந்த சாரிக்கு ஏத்த மாரி குடுத்துருக்கோம். பட் இன்னும் வந்து ரிசீவ் ஆகல எங்களுக்கு. எங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி தான் ஆகும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா, குந்தன் பேங்கிள். இது வந்து பர்பிள் கலர்ல பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான். அது வந்து கொஞ்சம் டிசைன் வேற. கோல்டன் பிளஸ் மெரூன்ல வந்து அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி குந்தன் ஒர்க் தான் பண்ண சொல்லியிருக்கோம். ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களே காமிச்சா அவங்க இதே மாரி பண்ணி குடுப்பாங்க. ஸோ இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் சாரிக்கு முடிவு பண்ண பேங்கிள். ஸோ செகண்ட் சாரிக்கு எப்படி ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆன்லைன்ல ஒரு பேஜ்ல வந்து இந்த டிசைன் இருக்கு பார்த்தீங்களா, இத வந்து நாங்க குடுத்துட்டோம். ஸோ பிரைஸ் வைஸும் வந்து எங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. குடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு செட் த்ரெட்லயே போயிடலாம். இதுவும் வந்து பட் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். ஸோ இதுவே குடுத்துடலாம். டிஃப்ரெண்ட்டா இருக்குன்ட்டு இது ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்து ஜுவல்லரி செலக்ஷன் போனோம் பார்த்தீங்களா, அங்க வந்து எங்களுக்கு என்னவோ பேங்கிள் மட்டும் ஆட் ஒன் அவுட்டா இருந்த மாரி இருந்துச்சு. எல்லாமே செட் ஆயிடுச்சு. பேங்கிள் மட்டும் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதுவும் வந்து ஜடாவுலே போயிடலான்ட்டு குந்தன் ஜடாவுலே பேங்கிள் மட்டும் எடுத்தாச்சு. ஸோ இந்த சைட் 3 பேங்கிள், இந்த சைட் 3 பேங்கிள் ரெண்டல் தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு நெறைய பேங்கிள்ஸ் வ வ வேணும் அப்டின்னா, நம்ம வந்து கண்ணாடி பேங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க பேங்கிள் பாட்டு. இந்த பேங்கிள் அப்போ வாங்குனோமே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ண முடியும். பட் எங்கேஜ்மென்ட்க்கு இத போட போறது கிடையாது. ஸோ இந்த ஜடா குந்தன் ரெண்டல் இருந்தோம் பார்த்தீங்களா, அதான் போட போறோம். ஸோ பேங்கிள் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் ஹேண்ட் பார்ட்லயே பார்த்தீங்கன்னா, மெஹந்தியும் வந்து வீட்டு பக்கத்திலேயே புக் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து போட்டுருவாங்க. ஸோ சேம் வந்து சும்மா ரிங் டிசைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தான் குடுத்துருக்கோம். ஸோ அதுதான் நாங்க போட போறோம். அதுதான் ஃபிக்ஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெயில்ஸு. ஸோ நெயில்ஸ் வந்து ஜெல் நெயில் பாலிஷ் வைக்கலாமா? இந்த மாரி எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்றாங்களா, அந்த மாரி வைக்கலாமா? இல்ல வேணாம் பிரஸ் ஆன் நெயில்ஸே போயிடுவோம். ஏன்னா வந்து அது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். எப்படி இருக்கும்னு தெரியாது. ரிஸ்க் எடுக்க வேணாம். பிரஸ் ஆன் நெயில்ஸ்னா நம்ம வேணும்னா பிரஸ் பண்ணிட்டு, ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா கூட நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ பிரஸ் ஆன் நெயில்லயே போடலான்ட்டு, ஸோ பிரஸ் ஆன் நெயில்ல பார்த்தீங்கன்னா,
அழகா இனிஷியல் போட்டு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ரிங்கில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டெமோ பிக்சர் தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் இன்னமும் எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகல. உங்களுக்கு அதுக்குள்ளே நான் ஷேர் பண்ணிடலாமே, ஏன்னா கிட்ட வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சிச்சுங்களா? ஹேண்ட்ஸ், கை இங்கேருந்து ஆரம்பிச்சு ஜுவல்லரி, மேக்கப் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வளையல், மெஹந்தி, நெயில்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர். ஸோ ஃபுட்வேர் வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா இருந்தா மிந்த்ராலயே ஆர்டர் போட்டுப்போம். ஷோரூம்லாம் போ வேணாம். ஏன்னா ஷோரூம் வந்து பிரைடல் டிசைன் எடுத்தாலே வந்து ரேட் வந்து 5K, 4K அந்த மாரி தான் போகுது. வேணாம், மிந்த்ராலயே நான் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லிப்பர் ஃபுட்வேர் வந்து சஜஷன் பண்ணேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதையும் வாங்கிக்கலான்ட்டு. இந்த ஃபுட்வேர் பர்ட்டிகுலரா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சல்வார்க்கு போட்டாலும் அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ஆடாவே இருக்காது. ஏன்னா வந்து வெட்ஜஸ்ல அழகா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியா ஜிகு ஜிகுன்னு அப்படி இல்லாம, சும்மா சிம்பிள் அண்ட் எலகன்ட்டா இருக்கும். கொஞ்சம் ஹீல்ஸ் வச்ச மாரி வாங்கணுன்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்ல மட்டும் இங்க முன்னாடி இருக்கும். அந்த டிசைன் தான் இருக்குங்க. அப்புறம் சைட்ல அவ்வளோதாங்க. அவ்ளோ அழகா இருந்துச்சு. அதுவே சிம்பிள் அண்ட் எலகன்ட்டா. ஸோ இதுவே பிரைஸ் கிட்டத்தட்ட 3000 கிட்ட வந்துச்சு. ஸோ இதுவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்க. இதுவே போதும் அப்படின்ட்டு. ஸோ ஃபுட்வேர் வச்சு இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினா வந்து ஷேப்வியர்ல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து paavai.in நான் வெப்சைட் சொல்றேன். அதில போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரைஸ் வந்து லிட்டில் ஹையா இருக்க மாரி இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அதர் வெப்சைட். பட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்னாலும் அப்படி இருக்கும். அதனால மறக்காம ஒரு கலர், பெய்ஜ் கலர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சாரீக்கும் வந்து மோஸ்ட்லி அந்த சாரி ஷேப் வியரே வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து அது ஒண்ணு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நாங்க வாங்கி வச்சுட்டோம். ஸோ தட்ஸ் இட். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்கேஜ்மெண்ட் சீரிஸ் ப்ரெப் தாங்க. நாங்க எல்லாமே ப்ரெப் பண்ணி முடிச்சுட்டோம். இன்னும் வந்து ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நாங்க எப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க அந்த மல்லிப்பூ டிசைன் தாங்க. கீழ வந்து அப்படியே விட்டுருவாங்க மல்லிப்பூ. ஆனா நாங்க வந்து இல்ல, எங்களுக்கு வந்து லோட்டஸ் வேணும். அந்த கீழயும் வந்து லோட்டஸ் வேணுன்ட்டு நாங்க வந்து சொல்லியிருக்கோம். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கும் ஓகே சொல்ட்டாங்க. ஸோ இதுதான் நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாவே வந்து என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து எப்படி ரெடி பண்றாங்க. உங்களுக்கு அப்பவும் நான் வந்து ஃபுல் பிக் வந்து அட்டாச் பண்றேன். எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சிருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட பிரைட்ஸ் இல்ல அப்கமிங் பிரைட் நெக்ஸ்ட் இயரா இருந்தா கூட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் see you on the next video. Bye bye. And thanks for watching. Have a good day. எதுக்காச்சும் உங்களுக்கு லிங்க் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன லிங்க் வேணுமோ அத கேளுங்க. கண்டிப்பா அட்டாச் பண்றேன். ஸோ